प्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमार्धिकम् उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमला அடடே வாங்க 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 உட்காருங்க. என்ன எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்க? நம்ம ஊரு ஈஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக நிதி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஐயாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தங்க. பழைய சேர்மன் 10,000 ரூபாய் கொடுத்திருக்காருங்க. நம்ம சிங்கப்பூர்காரரு 10,000 ரூபாய் கொடுத்திருக்காருங்க. நம்ம மளிகை கடை செட்டியாரு ஒரு 5,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லியிருக்காருங்க. ஐயா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மீதிய ஊருக்குள்ளர வசூல் பண்ணிடுவோங்க. ஏயா நேத்து வந்த புது பணக்காரங்களே 5,000 10,000 கொடுத்திருக்காங்க. நானும் அதே 10,000 கொடுத்தேன்னா இந்த ராஜதுரைக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும்ல. கும்பாபிஷேகத்துக்கு மொத்தமா எவ்வளவு செலவாகும்? கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய் வருமுங்க. மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. ராஜதுரைன்னா ராஜதுரை தான். பரம்பரை பணக்காரங்கிறத காட்டிட்டார் பாத்தீங்களா? அப்ப கல்வெட்டுல ஐயா பேரே போட்டுலாங்களா? அட என்னங்க புதுசா கேக்குறீங்க? ஐயா எதை அவர் பேர்ல செஞ்சிருக்காரு? எல்லாம் அவர் பொண்ணு பார்வதி பேர்ல எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப பாப்பா பேரையே போட்டுருவோம். போட்டுருங்க. பாப்பா உன் கையால இந்த கூடையை கொஞ்சம் தூக்கி விட. ஏய் கிழவும் சரியான ஜொல்லு பாட்டி. இப்ப பாரு வேடிக்கை. பிடிங்க தாத்தா, தூக்கி விடுறேன். தூக்குங்க. வரட்டுமா பாப்பா? ரொம்ப நன்றி. என்ன பார்வதி? அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். அடடே செத்த முன்னாடி வரப்படாதோ. இப்பதான் கால பூஜையை முடிச்சுட்டு நிறைய சாத்தினேன். சாயங்காலமா வந்துரும். முதல் அர்ச்சனையா பண்ணிடுவோம். யோ ஹைரே, இது யார் தெரியும்ல? ராஜதுரை பொண்ணு. இது அவங்க பரம்பரை கோயில். ஒழுங்கா கதவை திறந்து அர்ச்சனை பண்ணுங்க. அபச்சாரம் அபச்சாரம். பூட்டின கதவை திறக்கப்படாது. பகவானுக்காகத்தான் மனுஷாலே ஒழிய மனுஷாளுக்காக பகவான் இல்ல. இப்ப போயிட்டு சாயங்காலமா வந்துரு. முதல் அர்ச்சனையா பண்ணிடுவோம். ஓம் மங்கள பரமேஸ்வரி தாயே. ஏமா கோயிலுக்கு போகும்போது என்னையும் கூப்பிட சொல்லியிருந்தா கூப்பிடாமலே போயிட்டியே? இல்லப்பா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நானே போயிட்டு வந்தேன். சரி சரி, விபூதி குங்குமம் கொடு. என்னம்மா அது தேங்காய் உடைக்காம கொண்டு வந்திருக்க? பூஜை நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப பண்ண முடியாதுன்னு அந்த ஐயர் திருப்பி அனுப்பிச்சிட்டாருப்பா. என்னது திருப்பி அனுப்பிச்சிட்டானா? நீ யாருன்னு தெரிஞ்சுமா திருப்பி அனுப்பிச்சான்? ஆமா அங்கிள், நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம். அந்த ஐயர் கேட்க மாட்டேன்ட்டான். என்ன திமிரு அவனுக்கு? ஐயா ஐயோ ஏயா உனக்கு என்ன திமிரு இருந்தா ஏன் பரம்பரை கோவிலே வேலை பார்த்துக்கிட்டு என் பொண்ணே திருப்பி அனுப்பிச்சிருப்பா? அது இல்லைங்கய்யா. வாய முடியா? எப்ப என் பொண்ணுக்கு அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு சொன்னியோ இனிமே இந்த கோவில்ல உனக்கு ஐயா சொல்லாதீங்க. ஐயாவது ஒய்யாவது போயா. வேண்டாங்கய்யா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங். ஹாய் ரவி. நீ சயின்ஸ் புக் எடுத்துட்டு வரலடி? நானு என்னடி நான் எழுதணும்னு நினைச்சேன். நோ சொல்லுங்க. ஏய் தலைமுடி இன்னும் காயவே இல்லடி. எல்லாம் காய. இறங்கடி. சீக்கிரம் வாடி. ஏண்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் என்னடி? தமிழ் டே. ஐயோ அந்த ஆள் பேசி அறுத்துருவாரே. பேசாம இன்னைக்கு கிளாஸ்க்கு கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போயிருவாண்டி. ஆமாண்டி, காலங்காத்தால ஆத்துல குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சினிமாக்கு போயிடலாம். ஏய் வரவரு பழைய வாத்தியார் இல்லடி, புது தமிழ் வாத்தியார். புது வாத்தியாரா? அப்ப நமக்கு கிளாஸ்லயே நிறைய வேலை இருக்கே. அவருக்கு பலமான வரவேற்பு கொடுக்க வேண்டாம்? ஆமாண்டி, நாம கொடுக்கிற வரவேற்பு வாத்தியார் வாழ்க்கை பூரா மறக்க கூடாது. என்ன? ஏய் போதண்டி, இருடி இன்னொரு முள்ளு வச்சிட்டு வந்துடுறேன். ஏண்டி வாத்தியார ஒரேடியா தீத்து கட்டுதான் முடிவு பண்ணிட்டியா? இது கருவேல முள்ளுடி. ஒண்ணு குத்துனாவே அவரால ஒரு வாரத்துக்கு எழுந்துக்க முடியாது. போதண்டி. ஐயோ வாத்தியார் வந்துட்டார். சீக்கிரம் சீக்கிரம். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன் எவ்ரிபாடி. என்னடி இங்க
இங்கிலீஷ் வாத்தியார் கிளாஸ் மாதிரி வந்துட்டாரா? அதான் தெரியல. சைலன்ஸ் ப்ளீஸ். நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னடா தமிழ் வாத்தியார் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளைக்காரன் ஸ்டைல்ல வந்திருக்காரு தானே? தமிழ் வாத்தியார்னா வேஷ்டி ஷர்ட் தான் போடணும்னு ஒண்ணும் இல்ல, பேண்ட் ஷர்ட்டும் போட்டுக்கலாம். அதனால நம்ம கலாச்சாரம் ஒண்ணும் கெட்டு போயிடாது. எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அதை பயன்படுத்திக்கிறதுல தப்பே இல்ல. சார், வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்கீங்களே, சேர்ல உட்காருங்க சார். ரொம்ப நன்றிம்மா. ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படித்தான் இருக்கணும். உங்க மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், வந்த அன்னைக்கே பாடம் நடத்தி நான் உங்களை போர் அடிக்க விரும்பல. புக்ல இருக்கிற பாடங்களை படிக்கிறதுனால மட்டும் ஒரு ஸ்டூடெண்டோட அறிவு வளர்ந்துராது. பொது அறிவு தான் முக்கியம், அதை வளர்த்துக்கணும். இப்போ பொதுவான விஷயத்தை பத்தி பேசுவோம். கேள்வியை நாங்கள் கேட்கட்டுமா அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா? கேள்வி கேட்கறது தாண்டி ஈஸி. ஏன் சார், அம்பிகாவதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு இவங்களை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவர்கள் அமரக்காதலர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் காதல் மறையவில்லை. இலக்கியங்களின் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காதலை யாராலும் அழிக்க முடியாது. காதலுக்கு அவ்வளவு சக்தியா சார்? நிச்சயமா. காதலுக்கு மட்டும்தான் ஜாதி மதம், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இத எல்லாத்தையும் உடைச்செறிகிற சக்தி இருக்குது. இத வெறும் வார்த்தைக்காக சொல்லலமா, நான் அனுபவிச்சு சொல்றேன். ஏன்னா நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்தா. என் ஒய்ஃப் ஒரு பிராமின், நான் பிராமின். எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் என் ஒய்ஃப் எனக்காக 10 வருஷம் காத்திருந்து என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே சிறந்தது காதல் தான். அதுக்காக உயிரையே கொடுக்கலாம். வாத்தியாரை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காருடி. அவருக்கு போய் முள்ளு வச்சுட்டோமே. நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? பேசாம ரெடி, இப்ப போனா நாம தான் மாட்டிக்குவோம். அச்சச்சோ. பை த பை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நேரமா நின்னுகிட்டே பேசுறது எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது. கொஞ்சம் உட்கார்றேன். சார் சார், நின்னுக்கிட்டே பேசுங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சிடும். பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் உட்கார்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா. மெதுவா மெதுவா காயத்ரி. அம்மா, என்னதான் ஸ்டூடெண்ட்ஸோ போங்க, வாத்தியார் ரெண்டா விளையாட வேண்டியதுதான். அதுக்காக முள்ள இப்படியா வைப்பா? ஐயோ, காயத்ரி வேற கஷ்டப்படுத்துறாளே. யாரு? யார் வேணும் உங்களுக்கு? மிஸ்டர் வெங்கட்ராமன் வாத்தியார் வீடு இதானே? ஆமா. நீங்க யாரு? என் பேர் பார்வதி, நான் அவரோட ஸ்டூடெண்ட். ஓஹோ, நீதான் அந்த முள்ளு வச்ச புண்ணியவதியா? ஏன்னா உங்களுக்கு முள்ளு வச்ச ஸ்டூடெண்ட் வந்திருக்கா. வாமா வா. மாமா பார்வதி. வணக்கம் வணக்கம். ஓகே. ஏம்மா, என்ன முள்ளுமா வச்ச? அப்படி கொடையுது, தேல் கொட்டினா மாதிரி. ராத்திரி பூரா தூக்கமே இல்லம்மா. சாரி சார், வழக்கமா எல்லா புது வாத்தியாருங்க கிட்டயும் விளையாடுற மாதிரி உங்ககிட்டயும் விளையாடிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். இது ஒண்ணும் தப்பே இல்லம்மா. இந்த வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாடுறது? காயத்ரி, ஸ்டூடெண்ட் முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீ பேசிட்டே இரு, நான் போய் சுட சுட டிகாஷன் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வர்றேன். ஆமா. என்ன அப்படி பாக்குற? உங்க வாத்தியார சமைக்க சொல்லிட்டு மாமி பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருக்கேனா? உங்க வாத்தியார் ஆத்துக்குள்ள இருந்தாருன்னா எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். என்ன ஒரு வேலை செய்விட மாட்டார். என் மேல அவருக்கு அவ்வளவு அஃபெக்ஷன். சார், உங்க லவ் பத்தி கிளாஸ்ல சொல்லிருக்காரு. நீங்க அவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தீங்களாமே? என்னது? நான் இவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தேனாமா? இவருக்கு நீ முள்ள வச்சிருக்க கூடாதுமா, பெரிய ஆணியா வச்சிருக்கணும். ஏன் ஆண்டி? உங்க வாத்தியார் இருக்காரே, எல்லா விஷயத்திலயும் உண்மையா பேசுவார். ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும் எக்கச்சக்கமா ரீல் விடுவார். இவர் தான் 10 வருஷம் பின்னால லோலோன்னு அலைஞ்சார். என்ன காயத்ரி, இதெல்லாம் போய் என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு, காதல்லாம் அப்படி இப்படி இருக்குத்தானே செய்யும். அம்மா, நீ சாப்பிடுமா. பேச்ச மாத்த வேண்டாம். நான் உங்க பின்னாடி சுத்தினேனா? அது இல்லடா ராஜா. இந்த கதையெல்லாம் வேண்டாம். யார் பின்னாடி சுத்தினா எனக்கு தெரிஞ்சாகணும். அண்ணா, யார் பின்னாடி யார் சுத்தினா என்ன? நம்ம காதல் தான் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல, அதான முக்கியம். என்னம்மா சிரிக்கிற? இல்ல,
இந்த வயசுல நீங்க இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு சார். அம்மா, காதலிக்கிறவங்களுக்கு வேணும்னா வயசாகலாம், காதலுக்கு மட்டும் என்னைக்கும் டீனேஜ் தான். ஏமா, எங்கம்மா இன்னும் உன் வாத்தியார காணோம்? இப்ப வந்துருவாருப்பா. எங்க வந்தாரு? நான் போர்டு மீட்டிங் போகணும், கலெக்டர் வேற போய் பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குமா. அவர் எப்ப வர்றது, நான் எப்ப போய் பாக்குறது? ஏன்பா, நான் தான் வந்துருவாருன்னு சொல்றேன்ல, சும்மா போறேன் போறேன்னுட்டு. நீங்க போறதுனா போங்க, வாத்தியார் வந்து நான் பாத்துக்கிறேன். ஏமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு போய் நீ கோச்சுக்கிற? உன்னை விட எனக்கு வேலை முக்கியமா? உங்க வாத்தியார் எப்ப வர்றாரோ அது வரைக்கும் இருந்து அவரை பார்த்துட்டே போறேன், போதுமா? அப்ப பேசாம உட்காருங்க. ஐயோ 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 அப்பா, நிறுத்துங்க. நான் எப்படி அம்மா, நான் பார்வதியோட தமிழ்வாதியாருமா கண்ணே, நான் பார்வதியோட தமிழ்வாதியார் கண்ணே. ஜூலி, புடிச்சு எழுத்து போட. சாரி சார். நீங்க பயப்படாதீங்க, வாங்க. நீங்க வாங்க சார். கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சுமா. வாங்க, உட்காருங்க. என் பொண்ணு சாதாரணமா எந்த வாத்தியாரையும் நல்ல வாத்தியார்னு சொல்லாது, ரம்பம் பிளேடுன்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா உங்களை மட்டும்தான் நல்ல வாத்தியார்னு சொல்லிருக்கு. அது வேற ஒண்ணு இல்லைங்க, மத்த வாத்தியாருங்க பசங்களை அடிப்பாங்க உதப்பாங்க, நான் அப்படி இல்லைங்க. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணுங்கிற மாதிரி அவங்க போக்கிலேயே போயிடுறதுங்க. அதாங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்குது. அதுவும் வாஸ்தவம் தான். இந்த காலத்து பசங்களுக்கு தகுந்த மாதிரில நாமளும் நடந்துக்க வேண்டியிருக்கு. போதுமா, போதும். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா? என்னால என்ன சார் செய்ய முடியும்? அது உங்களால தான் முடியும். எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு, அவளை நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவ என்னடான்னா விளையாட்டு பிள்ளைத்தனமாவே இருக்கா, சரியா படிக்க மாட்டேங்கிறா. நீங்க தான் அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும். அவ்வளவுதானே? பொறுப்பை என்கிட்ட விடுங்க, பார்வதியே கலெக்டர் பார்வதி ஆக்கி காமிக்கிறேன். ஐயா, உங்களுக்கு ட்ரங்கால் வந்திருக்கு, சாப்பிடுங்க. இதை வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சுக்கோங்க. ஐயோ வேணாமா, போதுமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சார், திருப்தியா சாப்பிட்டீங்களா? ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேங்க. அப்ப நான் வரேங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. முனுசாமி ஐயா, இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. என் பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க முன்படமா வச்சுங்க. ஐயே, இதெல்லாம் வேண்டாங்க. நான் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு 100 ரூபாய்க்கு மேல வாங்குறது இல்லைங்க. அதையும் நீங்க மாச கடைசியில கொடுத்தா போதுங்க. இந்த காலத்துல பணத்தை வேண்டான்னு சொல்ற முதல் ஆளு நீங்க தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க, வாங்க. அவ்வளவு உப்பு போடக்கூடாது, கொஞ்சமா போடணும். காயத்ரி, நம்ம பையன் லெட்டர் போட்டிருக்கான். யாரு? நம்ம சிவாவா? எங்க இப்படி கொடுங்க. 15ஆம் தேதி வரானாண்டி. ஏன் சார், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிற விஷயத்த இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டாதானம்மா. ஜெயில்ல எல்லாம் இருக்கான். ஜெயில இருக்காரா? ஜெயிலுக்கு போற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணாரு? நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் தாம்மா. இங்க இருந்தா இவ எங்க செல்லம் கொடுத்து கெடுத்துருவோலோன்னு மெட்ராஸ்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சம்மா. போன இடத்துல இவ உண்டு இவன் படிப்பு உண்டு இருக்க வேண்டியதானம்மா. பிரின்சிபால், அராஜகம் வேண்டும் வேண்டும், அராஜகம் அராஜகம். பிரின்சிபால், பிரின்சிபால் வேண்டும் வேண்டும், பிரின்சிபால். எதுக்கா இப்படி கூச்சப்பட்டு கலாட்டா பண்றீங்க? நீங்க சுரேஷ் மேல உடனே ஆக்ஷன் எடுத்தானும். எதுக்கு? என்ன சார் எதுக்குன்னு கேக்குறீங்க? பட்ட பகல்ல ஒரு ஸ்டூடெண்ட் கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கா. இது தெரிஞ்சிருந்தா நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். என்ன அர்த்தம்? அவன் மேல ஆக்ஷன் எடுக்க எங்களுக்கு தெரியும். முதல்ல எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. முடியாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். பிரின்சிபால், 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 ப்ளீஸ் ப்ளீஸ். சிவா, கொஞ்சம் வாயேன். எதா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. கொஞ்சம் வாப்பா ப்ளீஸ். இருங்க. என்ன சிவா, என் நிலைமை தெரியாம பேசுறியாப்பா. இந்த பாரு, அவன் சாதாரண ஆளா இருந்தா எப்பவும் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். அவன் மந்திரி பையன்பா. எவனா இருந்தா என்ன சார்? இது உங்க பொண்ணா இருந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? புரியாம பேசுறியாப்பா. அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதும்
நாங்க தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதான்ப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? டேய், என்னடா அந்த லேண்ட மிரட்டுற? அந்த படம் நான் கெடுத்தேன். அதுக்கு என்னன்றப்ப மரியாதையா போயிடு, இல்ல பேஜாராயிடுவ. என்னடா மறைக்கிற? அப்புறம் என்ன சார் ஆச்சு? மந்திரி பையன் மேல கைய வச்சா என்னமா நடக்கும்? அன்னைக்கே சீட்டை கீழ்ச்சி அனுப்பிச்சிட்டாங்க. சரி படிப்பு தான் போச்சே, ஒரு வேலையிலையாவது சேர்த்து விடலான்னு ஒரு தெரிஞ்சவர் கைய காலை பிடிச்சு ஒரு பிரஸ்ல வேலைக்கு சேர்த்து விட்டேன். அங்கேயாவது ஒழுங்கா இருந்தானா? வணக்கம் சார். புதுசா? ஆமா சார். ஒழுங்கா வேலையை பார். வணக்கம் முதலாளி. நேத்து ஏதோ மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டியாமே? ஆமா முதலாளி, பேரிங் ஜாம் ஆயிடுச்சு. பேரிங் ஜாம் ஆயிடுச்சு முதலாளி. பேரிங் ஜாம் ஆயிடுச்சா? அதோட விலை என்ன தெரியுமாடா? 10,000 ரூபாய். 2-3 நாளா நைட் டியூட்டி பார்த்தனால தூக்கத்தை தெரியாம நடந்துச்சு. என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. ஆஹா, உங்களை எல்லாம் வாயால மன்னிச்சா என்னைக்கு புத்தி வராதுடா. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஏதோ சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டா அதுக்காக அவன் விரல பிடிச்சி வெட்டிட்டியே. 10,000 ரூபாய் ஒரு தொழிலாளியோட விரல ஒண்ணாயா? அவனுக்கு அவன் விரல் முக்கியம், எனக்கு என் 10,000 ரூபாய் தான்டா முக்கியம். அப்படியா? அந்த 10,000 நான் தரேன். வெரி குட். அட என்னம்மா நீ சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கிற? முதலாளி விரல வெட்டிட்டாங்கற, அதுக்கு போய் கைத்தட்டி சிரிக்கிறிய. பின்ன அந்த ஆளு மட்டும் ஒரு தொழிலாளி விரல வெட்டலாமா? உங்க புள்ள செஞ்சதுதான் கரெக்ட். அட போம்மா, இவனை நான் கேட்கவாமா அமிச்ச? ஏதோ போனம்மா பொழப்ப பார்த்துட்டு வந்தம்மான்னு இல்லாம இவனுக்கு எதுக்குமா இந்த வீண் வேலையெல்லாம்? இவன் பாட்டுக்கு விரல வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப யார் அவஸ்தைப்படுறது? என்னவோமா, உன்னோட இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். மத்த நேரம் எல்லாம் எங்களுக்கு அவன் நினைப்புதான். இருக்கிறது ஒரே புள்ள, அவன் நிலைமை எப்படி ஆயிடுதுங்கிறத நினைக்கும் போது. இத பாருங்க ஆண்டி, அவர் மத்தவங்க மாதிரி திருடிட்டோ கொலை செஞ்சுட்டோ ஜெயிலுக்கு போல, நியாயத்துக்கு தானே போயிருக்காரு. அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். அவன் பெருமையை நீ தான் மெச்சிக்கணும். அவனால எங்க மானம் மரியாதை நிம்மதி எல்லாமே போச்சு. இப்படி ஒரு புள்ளைய பெற்றதை விட பெறாமலே இருந்திருக்கலாம். உங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. நான் ஒரு மாசம் ஊர்ல இல்லைனா கூட ஃபேக்டரிய பொறுப்பா பாத்துக்குவாரு. நீ என்னடா ஃபேக்டரி பக்கமே வரமாட்டேங்கிறியப்பா? என்னங்க அங்கிள், பெரியவங்க நீங்க இருக்கீங்கறதுனாலதான் நான் ஒதுங்கி இருக்கேன். நீங்க வேணா ஃபேக்டரி பொறுப்பேங்கிற ஒப்படைச்சு பாருங்க. ஒரே மாசத்துல ஃபேக்டரி தலைகீழ மாத்தி காமிக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானப்பா இன்னும் உன்னை பாட்டுடா வச்சிருக்கேன். வா. அவன் அப்படித்தான்ப்பா, எப்பவுமே நம்ம கூட இருந்தாதான் வேலை ஒழுங்கா நடக்கும். சரக்க வெளியில அனுப்பும் போது சரியா செக்அப் பண்ணி அனுப்பு. அப்படியே உடவுல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு லிஸ்ட் எடுத்துக்க வரட்டுமா? சரிங்க, வர்றேன்பா. வாங்க. ஐயா, நாம குடோன்ல போய் கணக்கெடுப்போமா? அவன் கிடக்குறான்டா. அவன் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன வேலைக்காரனாடா? நானும் அந்த கம்பெனில ஒரு முதலாளி, ஞாபகம் வச்சுக்க. டேய் ஐயா, நம்ம கம்பெனில முனியமா இல்ல, முதலாளி ஏதோ அவசரமா கூட பேசணுமா, கெஸ்ட் ஹவுஸ் பக்கமா வான்னு சொல்லு. யாரு இந்த பெருக்கவாளை? அவளையா? அவதான்டா. உங்க அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வருமா? டேய், கோழி குருடா இருந்தா நமக்கு என்னடா? குழம்பு ருசியா இருக்கா, அதான்டா முக்கியம். அப்புறம் 2 ஃபுல் பிராண்டி வாங்கி ரூம்ல வை. ஐயா, பிராண்டி வேணாங்க, விசிக்கி வாங்கிக்கிடுவான். ஏன்டா? பிராண்டிய உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அடிங். Idiot. யோ, எதுக்கே என் ஜீப்பை கல்லால அடிச்ச? ஏய், ரோட்ல ஆள் நடந்து போறது தெரியல, கொஞ்சம் பார்த்து பாருது. ஓ, சேர் அடிச்சிருச்சா? இந்த 10 ரூபாய் வாஷ் பண்ணி போட்டுக்க.
நான் உனக்கு 20 ரூபாய் தரேன், நீ வாஷ் பண்ணி போட்டுக்கோ. You stupid! நான் யார் தெரியுமா? சேர்மேனோட பொண்ணு. நான் நினைச்சா உன்னை அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். என்னடி சொன்ன? ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்த வண்டியில ஒவ்வொன்னா கரண்ட் விழுந்துகிட்டே இருக்கும். ஏறடி வண்டியில உக்காடி. போடி. டேய், உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்டா. ஆண்டி வாமா. என்ன ஆண்டி, வீட்ல இன்னைக்கு சமையல பலமா இருக்கு. ஓ, உங்க சன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருல? எங்க வந்துட்டாரா? இல்லடிமா, இன்னும் வரல. ஐயா, என்ன இது? ட்ரெஸ் எல்லாம் ஒரே சேரானா இருக்கு. அது வர வழியில ஒரு ரவுடி தகராறு பண்ணி சேத்துல தள்ளிட்டான். கார் கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான் ஆண்டி. ராஸ்கல், அவனை சும்மாவா விட்ட நீ? இங்க வர அவசரத்துல அவனை போனா போதும்னு விட்டேன். இல்லனா அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். சரி சரி, முதல்ல போய் இந்த சேத்தை எல்லாம் அலம்பிட்டு வா போ. வர வர இந்த நாட்டுல ரவுடித்தனம் ஜாஸ்தியா போச்சு. பொம்மை நாட்டிய லட்சணமா தெருவில் இறங்கி அடக்க முடியறதோ? பார்வதி, கொஞ்சம் யாருன்னு பாரு. வேண்டாம், வராத, உள்ள வராத, போயிடு. ஆண்டி, உன்னை குத்திடுவேன். வேண்டாம். ஏய், யாரா அவன் ஆத்துக்குள்ள வந்து கலாட்டா பண்றது? தள்ளுமா. அம்மா. சிவா, உள்ளம்மா இது. என்னடா இப்படி திரும்ப அடிச்சு போயிட்ட? ஏன்னா இங்க யார் வந்திருக்கா பாருங்களே. நம்ம சிவா வந்திருக்காண்ணா. சிவா வந்திருக்கா. கண்ணா, நீ வேணும் சாப்பிட்டியா? இரு, நல்லா போய் எடுத்துட்டு வரேன். மாமா, என்னம்மா அப்படி பாக்குற? நான் சொன்னனே தேச தலைவர், அவர்தான் இவரு. வணக்கம் சார். குட் மார்னிங். இவ என் ஸ்டூடெண்ட், பேரு பார்வதி. இந்த ஊரு சேர்மனோட பொண்ணு. எவ்வளவு வசதி இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பொண்ணு. அதான் வழியிலே பார்த்தனே. ஏடா அது பேண்ட் எல்லாம் சேரா இருக்கு, வழியிலே தகராறு பண்ணிட்டு வந்துட்டியா? உன்ன போ போ, குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். அம்மா மாமா சாப்பிடலாம். ஹலோ, சாரி, நீங்க தான் வாத்தியார் சொன்னேன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன். சாரி சார். நான் வேணா உங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கட்டுமா? ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், போய் உன் வேலையை பாரு. ஹலோ, என்னடி இந்த நேரத்துல? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்டி. வாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல, அவன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காண்டி. வந்துட்டு போறான். அதுக்கு என்னடி இப்போ? அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவண்டி. நான் இன்னைக்கு கார்ல வரும்போது லேசா அவன் மேல சேர் அடிச்சிருச்சு. அதுக்கு போய் அவன் என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டாண்டி. தள்ளதும் இல்லாம ஒரு 20 ரூபாயை கொடுத்து துணியை வாஷ் பண்ணி போட்டுக்கோன்னு சொல்றாண்டி. ராஸ்கல், அவனை சும்மா விட்ட உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனை பெண்ட் எடுக்க வேண்டியதானே? சிச்சி, அந்த அளவுக்கு அவன் ஒண்ணு மோசமானவனா தெரியலடி. என்ன, என்கிட்ட கொஞ்சம் திமிரா நடந்துக்கிட்டா, அவ்வளவுதான். இப்ப நீ அவனை நல்லவங்கிறியா கட்டவங்கிறியா? அதாண்டி எனக்கும் புரியல. பக்கத்துல தலையாணி இருக்கான், கட்டி பிடிச்சு தூங்கு. என்ன என்ன காயத்ரி? சிவா பெங்களூர் போறானா? அங்க எதுக்கு? அங்க அவன் ஃப்ரெண்டோட ஃபேக்டரி இருக்கான். அவன் வேலை போட்டு தரேன்னு சொல்லிருக்கானா. ஏன் அங்கேயும் போய் அவன் கையை காலெல்லாம் வெட்டதுக்கா? இவர் வேலை பார்த்த லட்சணம் தெரியாது. எங்கேயும் போகவானா, ஒழுங்கா வீட்டோட இருக்கு சொல்லு. இவர் சம்பாதிச்சுதான் இங்க யாரும் சாப்பிடணும்னு ஒண்ணு இல்ல. ஒரு வேலை வெட்டி இல்லாம என்னால தண்டை சோறு சாப்பிட்டு இருக்க முடியாது. இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த ரோஷம் தானே நம்மள கெடுக்கிறது. உனக்கு வேலை தானே வேணும், சேர்மன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அங்கேயாவது போய் கொஞ்சம் ஒழுங்காயிரு. புள்ளைய பெற்றிருக்கா பாரு. அவனை ஷேவு பண்ணிக்கிட்டு புள்ளையா லட்சணமா இருக்க சொல்லு. எப்ப பார்த்தாலும் பதவியை பறி கொடுத்த மந்திரி மாதிரியே இருக்கான். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்டரியை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. நான் உள்ள சுத்தி காமிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள நீ உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் டிஃபன்லாம் கொண்டு வந்து வை. அம்மாமா,
உள்ள போக கூடாதுமா. ஏ புதுசா வந்திருக்க மேனேஜர் என் உத்தரவு இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருமா. என்ன கூடவா? ஆமாம்மா, அவன் பண்ற அக்கிரமா கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. எதுக்கும் வண்டியை கூட எடுத்து நீங்க ஓரமானு பாட்டிருங்க, இல்லாட்டி என் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிடுவாம்மா. யோ கூப்பிடியாத மேனேஜர், அவனை இன்னைக்கே நான் டிஸ்மிஸ் பண்றேன். டிஸ்மிஸ் பண்ணிடுறீங்களா? அதை செய்யுங்க முத. இப்பவே அவனை கூட்டி வந்துடுறேன். இன்னைக்கு தொலைஞ்சான். யாரடி அது உங்க ஃபேக்டரியில வந்து உன்னைய வெளிய நிக்க வைக்கிறது? அவ யாரோ புதுசு போல இருக்கு, வரட்டும் பேசிக்கிறேன். அம்மா, அவன் உங்களை அங்க வர சொல்றாம்மா. ராஸ்கல் எங்கயா இருக்காம? வாங்கடி. அவன் இன்னைக்கு துண்ட காணும் துணிய காணும் ஓடணும். ஏய் மிஸ்டர், ஏன் சார் நீங்க எப்போ மேனேஜரா சேர்ந்தீங்க? அது இருக்கட்டும், என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்டரியை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சாரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல யாரையும் அலோவ் பண்றது இல்ல. வேணா ஹாலிடேஸ்ல வந்து பாருங்க. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி அமிச்சா என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரையும் அலோவ் பண்ண முடியாது. சார் சார் ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய் மிஸ்டர், நீ யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. இவ யார் தெரியுமா? இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு. அதனாலதான் உள்ள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன், இல்லனா வெளிய அனுப்பிச்சிருப்பேன். யோ, இவ நினைச்சா உன்னை என்ன பண்ணுவா தெரியுமா? ஏய் வேணாண்டி, வாடி. என்னடி இந்த ஆளு? சொன்னா கேளு, வாடினா. ஏய், அவன் யார் தெரியுமா? நம்ம வாத்தியாரோட பையன். எவனா இருந்தா என்னடி? உன்கிட்டே திமிரா பேசுறானா? அவன் சும்மா விடலாமா? சரி வாடி. இந்த அக்கிரமம் எங்கேயா நடக்கும்? புதுசா வந்திருக்க மேனேஜர் நம்ம சின்னம்மாவையே ஃபேக்டரிக்குள்ள போக கூடாதுன்னு வெளியில நிக்க வச்சுட்டாருங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஏமா அப்படியா? இல்லப்பா, இவன் பொய் சொல்றான். அந்த மேனேஜர் ஜென்டில்மேன். இவன் தான் என்ன உள்ள விட மாட்டேன்னு தகராறு பண்ணான். ஐயோ அம்மா, நானா? பொய் சொல்லாத. குடிச்சிருக்கான் போல இருக்கு, அதான் நிதானம் தெரியல. இல்லங்க அப்படி. என்ன திமிரு இருந்தா என் பொண்ண போக கூடாதுன்னு சொல்லுவேன். இங்க வேலை கிடையாது, போடாங்க இருந்து. போமா, போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. போடாங்க இருந்து. ஐயா 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 ஐயா. என்னடி திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்ட? அவன் செஞ்ச தப்புக்கு இவனை போட்டு கொடுத்துட்ட? ஒரு மேனேஜர் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தாண்டி கம்பெனி உருப்பிடும். அதனாலதான் நான் அவரை காட்டி கொடுக்கல. நிஜமா? அதனாலதான் காட்டி கொடுக்கலையா? போடி. ஏய், நானும் வாத்தியார் பையன் வந்ததுல இருந்து பாக்குறேன், அம்மா ஒரு டைப்பா போயிட்டு இருக்கா. ஓ, விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏய், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மூடி மறைக்கவே கூடாது. டப்பு டிப்புன்னு ஓபன் பண்ணிடணும். ஏய், பையன் கருப்பா இருந்தாலும் களையாதாண்டி இருக்கான். கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடு. ஏய், இந்த காலத்துல லவ் பண்றதுக்கு நல்ல பசங்களே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் பத்தலும் தத்தலுமா இருக்கானுங்க. பையன் வாட்ட சாட்டமா இருக்கான். வலிச்சு போட்டுரு. உன்னால முடியல சொல்லுமா, நான் செட்டப் பண்ணிக்கிறேன். சார் சார் சார், எங்க அக்கா பிரசவ வேதனை துடிக்கிறாங்க சார், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்கம்மா? இங்கதான் சார். சீக்கிரம் வாங்க சார். ஐயோ, உயிர் போதே. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்குமா. போய் வண்டி ஏதாவது வந்து கூடுங்க. போமா. ஆமா. யாராவது வாங்களே, தலை பிரசவம் யாராவது வாங்களே. அது யாருமா? அது எங்க அக்கா சார். என்னது அக்காவா? ஐயோ, யாராவது வாங்களே, ரோட்லயே குழந்தை பெத்தணும் போல இருக்கு. கொஞ்சம் இருமா, இத வந்துடுறேன். இருமா இருமா, எந்திரிமா. இந்த மாதிரி நேரத்துல ஏமா தனியா வரீங்க? சார், குழந்தை பிறந்துருச்சு. என்னது குழந்தை பிறந்துருச்சா? ஆம்பளை புள்ள சார். ஐயோ சார், எனக்கு ரெட்டை குழந்தை, என்ன பேர் வைக்கலாம் சார்? ஐயோ பாப்பா கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களா? ஆமா, பக்கத்து ஒரு பிரசிடண்ட் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. அவர் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். முக்கியமான வேலையா நான் கலெக்டரை பார்க்க போன்னு இருக்கு. அதனால ஏன் சார்பா நீ அந்த கல்யாணத்துக்கு போய் இந்த பிரசன்டேஷனை கொடுத்துட்டு வந்துரு. சிவா, நான் வரலன்னு கோச்சிக்க வேண்டாம், நான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரி சார். சரிப்பா.